டைலரிங் கிளாஸோடைய நிறைவு நாள் இன்னைக்கு. எல்லாரும் இன்னைக்கு சர்டிஃபிகேட் வழங்குறதுக்காக நம்ம முன்னாடி பெரிய பெரிய ஆட்கள் அவங்களுடைய நேரங்களை செலவழித்து வந்திருக்கிறாங்க. மத்தியில் பேச வந்திருக்கிற திஸ் சொசைட்டி சென்னை எல்எம்எல் அவங்க வந்து நிகழ்ச்சி கொடுத்து பேசுவாங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். உண்மையாலுமே அன்னை தெரேசா ட்ரஸ்ட் மூலயமா அழைத்ததான அருமையான விஜயலட்சுமி மேம்க்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும் காலை வணக்கம். இங்கே ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, எல்லாராலையும் முடியாது அப்படின்னு சொன்னதை இந்த ட்ரஸ்ட் மூலயமா நிறைய சாதிச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்காக நான் கிளாப் பண்ணுறேன். ஏன்னா உண்மையாலுமே அவங்க வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், நம்ம பெண்களால் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஜென்ஸு தான் இதெல்லாம் சாதிக்க முடியும், கேர்ள்ஸ்னால முடியாது அப்படின்னு சொன்னது. அவங்க ஒரு கேர்ள்ஸாக இருந்து எங்களால் மட்டும் இல்லை, எங்கள் நிமித்தமும் அநேக பெண்களால் இதை சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களை வச்சு இது ஒரு சாதனையை பண்ணி புரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணிடலாமே. நம்ம விசேஷமாக நம்ம இந்த டைலரிங் கிளாஸ், அதுவும் ஒரு 6 மாதம் நீங்கள் ட்ரைனிங் வந்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க இங்கே கற்றுட்டு இருக்கிறதுனால. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக நீங்களும் கற்றுக்கின ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேரால் முடியல, சாதிக்க முடியலன்றது நாங்கள் சாதிக்க பெண்மணியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிற இந்த சாதனையாளர்களை நான் திரும்பவும் வெல்கம் பண்ணுறேன். மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து பெருமக்களுக்காக வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த நிறுவனம் ரொம்ப அழகான நிலையில் அந்த அம்மா வந்து ஒரு நிகழ்வில் வந்தாங்க, ஒரு பெரிய மீட்டிங்கில். அன்னை தெரேசா சொசைட்டியோட ஆரம்பிக்கிறேன்னா எப்படி அப்படின்னாங்க. இந்த அம்மா டாக்டர் போட்டிருந்தாங்களா, நான் ஒன்றுமே இல்லை டாக்டர்கிட்ட ரொம்ப என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். டாக்டர் சி விஜயலட்சுமி போட்டிருந்தது. நம்ம ஒன்றுமே இல்லை, இந்த அம்மா டாக்டர் ஆச்சு, நம்மகிட்ட என்ன கேட்க போகிறாங்க, ஐயோ பயமாக இருக்க அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைண்ணே நான் வந்து இப்போ தான் போகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே
அவங்க சமூக தொண்டு வந்து எதிர்பார்க்காத என்ன வேணுன்றதை கூட நினைக்காம இப்ப கூட பாருங்க சிம்பிள் தான். ஆனா நாங்க போற நிறுவனங்களை அது கிராண்டா பண்ணுவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம இந்த பெண்களுடைய நிலையை மாற்றணும்ன்ற ஒரு பலாப்பழத்தை போல அவங்களுடைய சர்வீஸ் போராட்டம், எதிர்ப்பு, தொல்லை தித்திப்பா மக்கள் மத்தியில திரும்பவும் அதை வளைக்கிறதுக்காக திரும்ப அந்த கொட்டையை போடுறாங்க. நீ இப்படி செய்ய அப்படின்னு நினைக்கிறேன். நீ செஞ்சா ஒத்துழைக்க, நான் செஞ்ச நீ ஒத்துழைக்க. இந்த தகவலுக்கு கொடுத்த விஜயலட்சுமி சாரி நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி. மாணவிகளாக உங்களுக்கும் என் உடன்பிரவாத சகோதரன் சகோதரி அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து மனித உரிமைகள் கழகம் தான் என்னை கைப்பிடிச்சி என்னை கரங்கொத்தி என்னை கூட்டிகிட்டு போனது. அந்த வழியில் நான் போயின்னு இருந்தேன். திடீர்னு சைலேந்தர் அவர் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்து மனித உரிமை கழகமே நீங்கள் ஸ்டாப் பண்ணினு சொல்லிட்டு. எனக்கு அந்த சேவை செய்யறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் இந்த மதர் திரேசான்னு ஆரம்பித்தேன். அப்போ மனித உரிமை கழகத்துலேருந்து எனக்கு இவங்க கிடைச்சவங்க, இந்த நண்பர்கள்லாம் எனக்கு கிடைச்சவங்க பொக்கிஷமாக. இந்த நாகராஜன் சார்லாம் எனக்கு பொக்கிஷமாக கிடைச்சாங்க. அவங்க கிட்ட இருந்து இவர் இந்த சைலேந்தர் பாபு சார் சொன்ன உடனே மனித உரிமை கழகத்தை ஸ்டாப் பண்ண உடனே எனக்கு என்ன செய்யறது ஏது செய்யறது, நான் சமூகங்களை செஞ்சுனே இருக்கணும், எனக்கு அதை உருவாக்கணும், எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுனே இருக்கணும், மக்களுக்கு செஞ்சுனே இருக்கணும். யாருக்குன்னா எதாவது ஒன்று செஞ்சேன்னா தான் அன்னைக்கு நான் தூங்குவேன். இல்லைன்னா தூக்கம் வராது எனக்கு. 3 மணி வரைக்கும் நான் கூட சரி முழிச்சு நிற்பேன். ஆனால் ஒரு வேலையை எடுத்தேன்னா விடிய காலம் 4 மணி வரைக்கும் நான் கூட சரி தூங்காத முழிச்சு நின்று அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தூங்கத்துக்கே பார்ப்பேன். நேற்று நைட்டு கூட நான் ப்ரோக்ராமுக்கெல்லாம் விடிய காலம் 3:30 மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லை. நைட்லேருந்து நேற்று காலையில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அது கடையில் உட்காந்துட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு இந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிக்கிறவங்கள விடிய காலையில் 3 ஆயிடுச்சு. ஆனால் ஒரு வேலையை எடுத்தேன்னா அதை விரைவு செய்யணும். இவங்க கிட்ட இருந்து இந்த பக்கத்தில் இருந்து கடந்து வந்தோடனே எனக்கு கல்யாண சுந்தரனா ஒரு வைரமுத்து கருப்பு வைரம் ஒன்று கிடைச்சிச்சு. அந்த கருப்பு வைரத்தை நான் பார்த்த உடனே இவர் எப்படா ஏதுரா எப்படி போய் பேசலாம் ஏது போய் பேசலாம்னு என்னை போகாத அளவுக்கு என் கூட இருந்தது கலைச்செல்வின்றவங்க என்னை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுதான். அவர்கிட்ட பேசாத கொள்ளாதன்னு. ஆனால் அதே மாரிக்குன்னு அண்ணனை போயிட்டு நான் எடுத்த அந்த வைரத்தை நான் எடுத்த உடனே நான் ஜொலிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த நிலைமைக்கு உங்களை எதிர்க்க வந்து நான் நிற்கிறேன்னு வச்சுன்னா அதுக்கு என்னை கைப்பிடிச்சு கூட்டின்னு வந்து என்னுடைய தெய்வம் என் கூட பிறக்காத அண்ணன் அப்பாவுக்கு அப்பா எல்லாமே. நான் ஒரு வேலையை எடுக்கிறேன்னா கூட சரி அவர்கிட்ட கேட்டுதா அண்ணா நான் இது செய்ய போறேன் இது பண்ண போறேன். காரணம் ஏன்னு கேட்டா எனக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்பா இருந்தா நான் அப்பா கிட்ட கேட்பேன், அண்ணன் தம்பி இருந்தா அண்ணன் தம்பி கிட்ட கேட்பேன், வீட்டுக்காரர் இருந்தா வீட்டுக்காரர்கிட்ட கேட்பேன். எனக்கு யாரும் கிடையாது. பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்குவம் இருந்தா அவங்க கிட்ட கேட்பேன். எனக்கு யாரும் கிடையாது. எனக்கு எல்லாமே அண்ணன் தான் இருந்து எங்களுக்கு வழி நடத்தி கொண்டு போறாரு. அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரத்தான் உங்களுக்கு வந்து நமது எலக்ட்ரிஷியன் கிளாஸ் ஒன்று இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த எலக்ட்ரிஷியன் கிளாஸ்ல நாகராஜன் சார் அவர்கள் தான் இருந்துக்குன்னு 30 பேருக்கு கிளாஸ் நடத்தினாரு. பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும்னு கிடையாது. பெண்கள் என்ன மேலே கூட ஏறி கனெக்ஷன் கொடுத்து அந்த வேலைங்களெல்லாம் முடிச்சாங்க. 2வது சரி மாணவிகளா இருக்கிற நம்ம ஊர்ல இல்லையா டைலரிங்னு யாருமே கற்றுக் கொடுக்கலையே, நம்ம ஊரில் கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் ஆரம்பித்தேன். இது ஆரம்பித்த உடனே நீங்களும் வைரங்க மாதிரி ஜொலிச்சு வந்தீங்க. திடீர்னு ஒரு பிரேக் ஆனீங்க. மறுபடியும் உங்களை வழி நடத்தி எடுத்துன்னு வந்தாச்சு. இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து சர்டிஃபிகேட் வாங்க நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே எனக்கு அண்ணன் மட்டும் தான். சரியா? என் கூட பண்ண எனக்கு கூட உறுதுணையாக இருக்கிறது எல்லம்மாள் என் சகோதரி. அதை விட எனக்கு உறுதுணையாக இருக்கிறது துணைத் தலைவர் வடிவம்பாள். உங்களை எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு எனக்கு நான் இல்லைனாலும் இந்த கிளாஸை நடத்தி எடுத்துன்னு போகிறது நான்சி டீச்சர் அவர்களுக்கு. நம்ம ஜான் சுகுமார் வந்து எஸ்என்இ ஃபவுண்டேஷன்ல இருந்தாப்புல. எஸ்என்இ ஃபவுண்டேஷன்ல இருந்து நம்ம பழக ஆரம்பிச்சோம். அக்கா வாங்கக்கா ஸ்கூல்ல செய்யலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லலாம் நான் படித்த ஸ்கூலில் வந்து எனக்கு ஒரு எல்லா ஸ்கூல்லையும் கொண்டு போனது அந்த தம்பி ஜான் சுகுமார் அவர்கள் தான். சார் அப்படியே இங்கே பாருங்க சார். நாரே சார் பாருங்க.
இங்கே பாருங்க வந்தோடனே முதுகு என்னோட பேர் எஸ் ஹேமிமால். நான் வந்து பீப்புள் சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனில் ஒரு செக்ரட்டரியாக இருக்கேன். அந்த தொண்டு நிறுவனம் நாங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம். எனக்கு சமீப காலமாக தான் இவங்களை தெரியும், விஜயலட்சுமியை. அவ்வளோ பழக்கம் கிடையாது. இப்போ இந்த ரெட் கிராஸ் மெம்பர் மூலமாக தான் எனக்கு பழக்கம். எனக்கு அதிகமாக பழக்கமானது நம்ம ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா தான் தெரியும் எனக்கு. அதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும், அது மூலமாக எனக்கு ஐயாவை தெரியும். அதுக்கப்புறமே நம்ம இவங்க எல்லம்மாவை தெரியும். இப்போ சமீப காலத்தில் தான் தெரியும், அதிகமாக தெரியும். ஆனால் சமீப காலம் கொஞ்ச காலமாக இருந்தாலும் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் மொத்தமும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். இவங்க ஒரு நல்ல களத்தில் இறங்கினாங்கன்னா இறங்கி செய்யக்கூடிய ஒரு ஆள் இவங்க. உங்களை எல்லாரையும் கண்டறிஞ்சுங்க விஜயலட்சுமி. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு, உங்களாலே சாதிக்க முடியும், உங்களால செயல்பட முடியும் அப்படின்னு கண்டறிஞ்சு வெளியில கழுகு குஞ்சு போல உங்களை தூக்கிட்டு வந்து மேலே பறக்க வச்சிருக்காங்க. ஸோ அதனால இத்தனைக்கு காரணம் நம்ம விஜயலட்சுமி அம்மா தான். ஸோ தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷப்படுறேன், அது பெருமையாகவும் நினைக்கிறேன். என்னோட நான் வந்து என்ன பண்ணேன், அகில இந்திய மனித உரிமை கழகத்தில் மாநில தலைவராக இருக்கிறேன். அக்காவும் என் கூட ஒரு 3-4 வருஷம் கூட பயணிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே நாங்கள் அங்கே மீட்டிங் போட்டோம்னா இங்கிருந்து பைக்கில் வருவாங்க. அதுலேருந்து அக்கா எந்த மீட்டிங்கை கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக கலந்துக்குவேன். அதனால அவங்களோட உழைப்பு, அவங்களோட இந்த முயற்சி எல்லாமே வந்து அக்கா பண்ணுறது வந்து எப்படின்னா எல்லாமே நல்ல ஒரு ஆர்வமாகவே. ஏன்னா சில பேர் எல்லாருமே தெரியும், இந்த டீச்சர்ஸ் கூட இருந்தாங்க, அவங்களாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது. ஏன்னா அவங்கவுங்க வேலைகளை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்து குழந்தைங்களை பார்த்து சரியா இருக்குது, இந்த சோசியல் ஒர்க் யார் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் இவ்வளோ முன்னாடி வந்து நாங்களும் சாதிக்கணும், எங்களோட சேர்ந்து இப்போ ஒரு 20-30 பேர் இருக்காங்க, அவங்களும் சாதிக்கணுன்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அவங்க இன்னும் மேல்மேலும் இந்த பணிகளை செய்யணும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் எங்களுடைய அமைப்பின் சார்பாகவும் இவங்களுக்கு என்ன உதவிகள் எந்த டைம் இருந்தாலும் சரி, நார்மலாக அக்காவுக்கும் தெரியும், நான் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் நைட்டு 1 மணி ஆனாலும் எந்த வேலையினாலும் விட்டுட்டு நான் அங்கே வருவேன். உங்களுக்காகவும் அது மாதிரி தான், என்னோட சகோதரிகளாகவும் உங்கள் சகோதரர்களாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எந்த ஒரு ஹெல்ப்பு வேணும்னாலும் அக்கா மூலியமா என்கிட்ட கேளுங்க, அதை நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். லயன் டாக்டர் ஏ நாகராஜன் ஏர்போர்ட் நான் இப்போ வந்து இந்த நிறுவனத்தை நம்மளோட மதர் தெரசா விஜயலட்சுமி அவங்களோட சேர்ந்து பணியாற்றி இங்கே உள்ள பெண்கள் மேம்பாட்டு திட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். அது ரொம்ப திறம்பட நடந்தது. அதே போல் அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைச்சது. அதுக்கு அடுத்தாற் போல் தையல் பயிற்சி கொடுத்துருக்காங்க. ரியலி உண்மையிலே சொல்லப்போனால் இந்த நாட்டில் பெண்களும் ஆண்களுக்கு சமமானவர்கள். சொல்லப்போனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுக்கு தனி உரிமை சமமாக வரணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க நிறைவேற்றிருக்காங்க. என் பேர் அஞ்சலி. நாங்கள் வீட்டிலே இருக்கிறவங்க இல்லாமல் குழந்தைங்கள பார்த்துக்க இல்லாமல் எங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து எலக்ட்ரிக் கிளாஸ்லேயும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம், இப்போ டைலரிங் கிளாஸ்லையும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம். இது ரொம்ப இதுவாக இருக்குது, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜயலட்சுமி.
மதர் தெரேசா சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி ஒன்று வச்சு நடத்தின்னு வந்தேன். அதில் டெய்லரிங் வகுப்பு 30 மாணவியர்களுக்கு கற்றுக் கொடுத்து உள்ளோம். அவர்களும் கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட் கொடுத்து இன்று வழி அனுப்பி வைத்தோம். இது முடிவல்ல, இனியும் தொடரும். இது மாதிரி சேவைகள் நிறைய செய்வதற்கு இங்கே ப்ராஜெக்டுகள் உள்ளன. இது மட்டுமல்லாமல் இன்னும் அநேக மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து ஆரி ஒர்க்கு, எலக்ட்ரிஷியன், டெய்லரிங், மொபைல் சர்வீஸ் மற்றும் இன்னும் அநேக பயிற்சிகள் கொடுத்து அனைவருக்கும் இந்த அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டுகளை கொடுத்து வழி அனுப்பி வைப்பேன் என்று நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.